பிதாவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல கவனிங்க, லூக்கா 7:23 ஆண்டவர் இயேசு ரொம்ப அழகாய் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகன், கிறிஸ்துவை நீர் யார்? வரப்போகிற காரியங்களுக்காக, உம்முடைய வருகைக்காக நாங்கள் இன்னும் காத்திருக்க வேண்டுமோ என்றெல்லாம் சொல்லி பலவிதமான கேள்விகளை கேட்டு தெரிந்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார் தம்முடைய சீசர்களை. இயேசு அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார், போய் யோவான் இடத்தில் சொல்லுங்கள், நானே வந்திருக்கிறேன், நானே குணமாக்கி கொண்டிருக்கிற தேவன் என்பதை நீங்கள் காணவில்லையா? பிசாசுகளை துரத்துவதை நீங்கள் காணவில்லையா? அற்புதங்களை செய்து கொண்டிருப்பதை காணவில்லையா? நானே அவர் என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் என்று யோவானுக்கு செய்தியை வந்தவரிடத்தில் சொல்லி அனுப்புகிற ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், ஐயா, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவானாய் இருக்கிறான் என்றார். என்னை தயக்கமின்றி யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள், அவர்கள் பேறு பெற்றவர்கள். இந்த வார்த்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இடரல் அடையாதிருக்கிறவன் பேறு பெற்றவன். கிறிஸ்துவின் நிமித்தம் இடரல் அடையாதிருக்கிறவன், கிறிஸ்துவை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளுகிறவன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைங்க. கிறிஸ்துவை தயக்கமின்றி அவன் என்ன அர்த்தம்னா, அவிசுவாசம் இல்லாதபடிக்கு விசுவாசிக்கிறவன் அவன் பாக்கியவான். இடரல் அப்படின்னா அவிசுவாசம் என்று சொல்லி அர்த்தம். அதைத்தான் இங்கு ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். என்னிடத்தில் யார் இடரல் அடையாதிருக்கிறானோ, என்னை ஏற்றுக்கொள்ள யார் பயப்படுகிறானோ அவன் நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. என்னை ஏற்றுக்கொள்ள பயப்படாதிருக்கிறவன் ஒருவன் அவனே பாக்கியவான். இன்னைக்கு நிறைய இடத்துல ஜெபிக்க பயப்படுகிறோம், வெட்கப்படுறோம் சில நேரங்களில். அது மட்டுமல்ல, ஒரு இடத்துக்கு போனால் இயேசுவை பற்றி பேச ரொம்ப பயமாக இருக்கு. அநேகர் சொல்லுவாங்க, பிரதர் அவங்ககிட்டலாம் இயேசுவை பற்றி சொல்ல முடியாது பிரதர். அப்படி சொல்ல முடியாத நிலை இருக்கிற இடத்துல நீங்கள் விட்டு விலகி வந்துடணும். நமக்கேற்ற ஒரு காரியம் இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய காரியங்களை தயக்கம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? இதே இந்த வார்த்தைகளோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், நீங்களும் நானும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாக தேவனாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவருக்காக வாழ்வது தேவனின் நோக்கமாக இருக்கிறது. நம்மை உயர்த்துவது அவரின் நோக்கமாக இருக்கிறது. நாம் தேவனிடத்தில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான காரியம் என்ன? தேவனையே நாம் பெற்றிருக்கிறோம். அது ஒன்றுதான். கர்த்தர் ஒருவரே என சொத்து, தேவன் ஒருவரே என ஆதாரம், தேவன் ஒருவரே எனக்கு எல்லாவற்றிலும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறபடியால் அவரை நான் அறிந்திருக்கிற ஒரு அனுபவம் பெற்றுக்கொள்ளுகிறேன். இந்த வார்த்தையை காலையில் எனக்கு ஆண்டவர் தந்தாருங்க. என்னை குறித்து யாரும் இடரல் அடைந்து விடாதீர்கள், தயக்கமின்றி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், யாருக்காக என்னை விட்டு விடாதீர்கள். நீங்க அதான் பிரச்சனை. யாருக்காக என்னை விட்டு விடாதீர்கள். யார் என்ன சொன்னாலும் என்ன நீ விட்டுறாத. ஏன்னா நான் தான் உனக்கு வாழ்வு, நான் தான் உனக்கு வழி, நான் தான் உனக்கு சத்தியமுமா இருக்கிறபடினாலே என்ன நீ விட்டுறாத ஆண்டவர் சொல்றாருங்க. நீங்க எதை வேணாலும் விட்டுருங்க, கர்த்தரை மட்டும் விட்டு விடாதபடிக்கு அவரை பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இன்னைக்கு அநேகர் பாருங்க, கிறிஸ்துவை அறியாதபடிக்கு கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து யார் என்று தெரியாதபடிக்கு கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே கிறிஸ்துவை அறிந்திருந்தோம் என்றால், உண்மையிலே சொல்றேங்க, சபைகள் அனைத்தும் ரட்சிப்பின் வாசனையோடு நிரம்பி வழிவதை பார்க்க முடியும். எந்த சபையா இருக்கட்டும், கிறிஸ்துவை அறிந்திருந்தால் அது சபை முழுக்க முழுக்க ரட்சிப்பின் வாசனை, தேவ சாயல், தேவனுடைய அன்பு, தேவனுடைய மன்னிப்பு எல்லாம் நிரம்பி வழிவதை நீங்கள் காண முடியும், நாம் காண முடியும். இந்த வார்த்தையில் சில ரகசியங்கள் உங்களோடு கூட பேசுகிறேன். பாருங்க, நீதிமான்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் காண்பிக்கின்ற செம்மையான வழிகளிலே அவர் நடக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் இடரல் அடைகிறவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களால தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியலைங்க. நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் விசுவாசம் இல்லாமல் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஜெபிக்கின்ற பொழுதே ஆண்டவர்கிட்ட எப்படி பேசுகிறோம் அப்படின்னா, ஆண்டவரே கெட்டவங்களாம் உயர்ந்திருக்கிற ஆண்டவரே, ஆனால் நாங்கள் என்னையா தப்பு பண்ணணும் அப்படின்னு கேட்குறோம். கொள்ளையடிக்கிறோம், அவன் உயர்ந்திருக்கிறான். தப்பு பண்ணுறான், அவனாம் நல்லா தானே இருக்கிறான், ஆனால் நாங்கள் என்ன செஞ்சோம், உங்க கூட தான் இருக்கிறோம் அப்படின்னு உலகத்தை ஒப்பிட்டு தேவனிடத்தில் வந்து நாம் ஜெபிக்கின்றோம். அது என்ன அர்த்தம்னா, விசுவாசம் இல்லாத ஜெபம். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
தேவனை அறிந்தவர்கள் என் ஆண்டவர் ஒருவரே எனக்கு நன்மை செய்கிறவரை என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்படியாகத்தான் தேவன் விரும்புகிறவராகவே இருக்கிறார். இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச ஒரு கூட்டம் சொல்லிச்சு, சிரிச்சது அவரை பார்த்து. தன்னையே ரட்சிக்க முடியலையே அவன், உலகத்தை ரட்சித்தவன் தன்னை ரட்சிக்க முடியலையே. அந்த வழியாய் போன ஒரு கூட்டம் கேலி செய்தது, கிண்டல் பண்ணினது. நீர் உண்மையிலே தேவனுடைய குமாரனை ஆனாள், கீழே இறங்கி வாங்க, நீர் ஊரை ஏமாற்றிக் கொண்டிருந்தீர் அல்லவோ, இப்ப செத்து போயிட்டீரு, உங்களால் உண்மையை காப்பாற்ற முடியல, நீர் எப்படி எங்களை காப்பாற்றுவீர் என்றெல்லாம் ஒரு கூட்டம் கேலி செய்தது. பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளன் சொன்னான், ஆண்டவரே நீ ரட்சிக்க போறேன்னு சொன்னீர, இப்ப முடிஞ்ச என்னை ரட்சியுமையா, என்னை விடுவியும் இதில் இருந்து. அவன் கேலி செய்தான். இன்னைக்கு உலகத்தில் அநேகர் தேவனை கேலி செய்கிற ஜனங்களாகவே இருக்கிறார்கள். இன்னைக்கு ஏன் உலகம் இயேசுவை அறிய முடியல அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையில் இருக்கிற ஜனங்களினாலே அநேக தேவனை அறிய முடியாதபடி தள்ளி நிற்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறவர்களிடத்துல கிறிஸ்துவை காணோம், இயேசுவை பார்க்க முடியல. நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்லுகிறாங்க, ஆனால் இயேசு அவங்ககிட்ட பார்க்க முடியல. இது பேர் தான் இடரல் அடைந்திருக்கிற ஒரு காரியம். நான் ரொம்ப அழகா சொல்றேன், என் நிமித்தம் தயவு செய்து இடரல் அடைந்துடாதீங்க. என்னை நம்பியே நீங்கள் தீர வேண்டும். என்னை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். நான் யாருக்கு இடரலாக இருக்க நான் விரும்பல. நீ தயவு செய்து இடரல் அடைந்திராத. உலகத்திற்கும் எனக்கு ஒப்பிட்டு பார்த்து இடரல் அடைந்திராத. உலக பிரச்சனைகளை ஒப்பிட்டு பார்த்து இடரல் அடைந்திராது. இடரல் என்ன? நாங்கள் சர்ச்சைக்கு போனோம், ஒன்றும் நடக்கல. ஜபம் பண்ணுனா ஒன்றும் நடக்கல. அந்த ஊழியக்காட்ட போனால் ஒன்றும் நடக்கல. இங்கே போனால் ஒன்றும் நடக்கல. இந்த ஆண்டவரே எனக்கு தேவையில்லை என்று பின்வாங்கி போகிற ஒரு அனுபவம் நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் தைரியமாக சொல்லுங்க, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கின்றபடியினாலே என் பிள்ளைக்கு, என் குடும்பத்திற்கு இந்த வேலை உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால். அப்படி பேசுங்க. நான் இடரல் அடைய மாட்டேன். என் கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். உங்களை விட அறிவில் உயர்ந்தவர்கள் இந்த இடத்துல போட்டி போட்டு நிற்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை உடையவர்கள், புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள். உங்க கூட போட்டி போட யாராலும் முடியாது. என கிறிஸ்து உங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறபடினாலே அவரே உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அந்த இடத்துக்கு வந்துருங்க. ஐயா, இந்த உலகத்திலலாம் போட்டி போட முடியாது. உலகத்தில் போட்டி போட வேண்டாம். நமக்கு உலகத்துக்கு சம்பந்தம் இல்லை. போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. போட்டி போடுவதற்கு இந்த உலகம் தகுதியில்லை நம்ம இடத்துல போட்டி போடுவதற்கு. நம்ம ஏன் அங்கே போய் போட்டி போடணும்? கிறிஸ்துவோடு இணைந்து கொண்டால் கிறிஸ்து நம்மை உயர்த்தி கொண்டே போவார். அவ்வளவுதாங்க. நீங்கள் நிறைய பேர் அறியாமல் தான் இன்னைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். உலகத்தில் எப்படியாவது படித்து முன்னேறினாதான் மேலே வர முடியும். படித்தாதான் மேலே வர முடியும். கல்வியை முழுக்க முழுக்க இன்றைக்கு பிசாசு தந்திரமாய் ஒரு பெரிய பாரமாக்கிட்டான். இன்னைக்கு மெடிசினை பெரிய பாரமாக்கிட்டான். வியாதி சுகமானது மாத்திரை கடைசி வரை எடுத்தாலும் பெரிய பாரம் அது நமக்கு. கர்த்தர் சொல்றார், அந்த உலகத்தினுடைய வார்த்தைகளை உன்னோடு கூட இணைத்துக் கொள்ளாத. என் வார்த்தைகளை உன்னோடு இணைத்துக்கொள். என்னோடு நீ இணைந்துக்கொள். இடரல் அடைஞ்சிடாத. நான் நிச்சயமா உனக்கு நன்மை செய்வேன். நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. அதெல்லாம் சூப்பராக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. எந்த மனுஷரையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நீங்களும் நானும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா, நம்முடைய உண்டாக்கின ஆண்டு. அவரோடு நம்முடைய இணைத்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய தராதரம், தகுதி உயர்ந்து கொண்டே இருக்குங்க. நம்முடைய தகுதி உயரும் இயேசுவோடு நம்ம இணைத்து ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஒரு பிள்ளை இறந்து போச்சு. ஏசப்பா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் எல்லாரும் இயேசுவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவள் சாகவில்லை, இவள் சாகவில்லை, இவள் சாகவில்லை, தூங்கி கொண்டிருக்கிறாள். எல்லாம் சிரிக்கிற கூட்டத்தில் வெளியே அனுப்பிட்டார். ஏன்னா அறிவு, அவங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளை செத்து இருக்குன்னு. ஆனால் இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து அந்த இடத்துல பேசுகிறார். இந்த பிள்ளை சாகலை, உயிரோடு கூட இருக்கு. ஐயா, நம்ம வாழ்க்கையில் நிறைய அப்படித்தான் தப்பு பண்ணியிருந்தோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய அப்படி தப்பு பண்ணுறோம். என்ன தவறு தெரியுமா?
நடந்ததை நினைத்து நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் எழுப்புகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு அந்த பிள்ளையை எழுப்பினார். நான் நீ சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையை எழுப்புவதற்காக இயேசு வந்தார். கவலைப்படாதீங்க. கண்களை மூடுவோமா? பிதாவே, எங்கள் பிள்ளைகளை என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால். எல்லா தடைகளும் விலகட்டும் ஆண்டவரே. நீங்க சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். உம்மிடத்தில் இடரல் அடையாதபடிக்கு உம்மை விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். தொடர்ந்து பெரிய காரியங்கள் உண்டாகட்டும். நல்ல பிதாவே.